நான் வந்து மக்களுக்காக வரேன், அரசியலுக்கு தேவையே இல்லை, நடிப்பை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு தேவையே இல்லை. அதாவது இந்த நீ நடிச்சுட்டு நடிகர் கேரளாவில் எவ்வளவு நடிகரை போய் முதலமைச்சர் நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, வரவே கூடாது. அப்புறம் எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் இதே எம்ஜிஆரை தவிர பொது வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு நபர் கோடி கொள்ளையடித்து கொடநாடு சொத்து, போயஸ் கார்டன் சொத்து, எம்ஜிஆருடைய வீடு சுடுகாடாக கிடக்குது. அப்போது அது ஒன்று தான் இலக்கணம். விஜயினுடைய சொத்து மதிப்பு பல ஆயிரம் கோடி, 1.5 கோடி ரூபாய் கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாமல் தெருவுக்கு வந்த ஆள் தான் விஜய். மாஸ்டர் படம் நெய்வேலியில் நடந்த பொழுது 2 பக்கமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடுவில் உட்கார வைத்து நெய்வேலியிலிருந்து சென்னை வரைக்கும் கூட்டி கொண்டு வந்த ஆள் தான் விஜய். எம்ஜிஆரை எந்த வருமான வரித்துறையை கடத்திட்டு போல, எந்த வருமான வரியும் வீட்டுக்கு போல, காரை வாங்கிட்டு ஏமாத்தலை, கருப்பு படம் வெள்ளை படம் அப்படிலாம் இல்லை. அவரை வைத்து படம் எடுத்த எல்லா தயாரிப்பாளர்களையுமே முதலாளின்னு தான் கூப்பிடுவார்.